ஓகே. ஹாய். நீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா, தென் யூ ஆர் சீயிங் அனதர் பெர்சன் ஹூ இஸ் எக்ஸாக்ட்லி லைக் யூ. எஸ், உங்கள தான் சொல்றேன். நீங்க உங்களோட லைஃப அப்கிரேட் பண்றதுல ரொம்பவே இன்ட்ரஸ்டடா இருக்கீங்கன்னு நான் இந்த வீடியோ கிளிக் பண்ணதுலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் அந்த மாரியான பெர்சன்ஸ்க்கு தான் இந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து போய் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் ஒய் நீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்திருக்கீங்க. ஸோ நானுமே அந்த மாரி ஒரு பெர்சன் தான். என்னோட லைஃப வந்து இப்ப இருக்க ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்து அப்கிரேட் பண்ற ப்ராசஸ்ல நான் இருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு மட்டுமே பண்ணாமல் இந்த வீடியோஸ் மூலமாக நான் வந்து எனக்கு எனக்கு நானே நான் டாக்குமெண்ட் பண்ணுறது மூலமாகவும் அண்ட் நீங்கள் இதை பார்க்குறது மூலமாகவும் நான் என்னென்னலாம் என்னோடய லைஃப்பில் பண்ணி அப்கிரேட் ஆகுறேன் அப்படின்றது மூலமாக யூடியூப்பில் வந்து நான் எனக்குமே ஒரு செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டியாகவும் அண்ட் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸாகவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸில் இது வந்து 4th வீடியோ விச் ஐ நேம் தி சீரீஸ் கால்ட் 02 சம்திங். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இந்த எக்ஸாக்ட் கம்ப்ளீட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசாக வந்து எந்த ஒரு எஃபெக்ட்ஸ் அண்ட் எடிட்ஸுமே இருக்காது. விச் யூ வில் ப்ராபப்ளி see in another வீடியோஸ். ஸோ இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து ராவாக இருக்கும். பெருசாக என்ன ஒரு கான்டென்ட் பேஸ்ட் இருக்காது. பட் லைஃப் கான்டென்ட்ஸ் இருக்கும். என்னோட லைஃப் வந்து நான் எப்படி அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில கான்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் சீரியஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து 4th வீடியோ விச் ஐ செட். நான் முன்னாடியே ஒரு 3 வீடியோஸ் இல்லை, இது வந்து 5th வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணேன் அதெல்லாம் பண்ணியிருந்தேன். இஃப் யூ டிடன்ட் வாட்ச் தட் வீடியோஸ்னால் பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன், அந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் வந்து நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, இப்போ நம்ம ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது. எனக்கு ஒரு கோல் வந்து ஒரு 2 years டவுன் த லைன் இதான் நான் கோல் செட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, த ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், முக்கியமான விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, விச் இஸ் நாட் மோட்டிவேஷன், டிசிப்ளின். எஸ், அஃப்கோர்ஸ் டிசிப்ளின் முக்கியம் தான். பட் இதையெல்லாம் தாண்டி எந்த ஃபேக்டர் நம்மளை வந்து அந்த ஸ்டேஜுக்கு, நம்ம கோல் அட்டைன் பண்ணுற ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்ட்டு நான் ஹார்டாக பிலீவ் பண்ணுறேன்னா, செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலில் வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, லெட்ஸே நம்ம ஒரு இயர்லியர் கிளாஸஸில் போகிறோம். ஒரு எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு மிட் டேர்ம் வருது, இல்லை செகண்ட் டேர்ம் வருது, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி வருதுன்னா அதுக்கு வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இனிஷியல் டேஸ்லேருந்தே வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லைக் ஸ்பூன் ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இப்படி படிக்கணும், இது அப்படி படிக்கணும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். நான் இயர்லியர் ஸ்டேஜ் சொல்லும்போது அவங்க வந்து ஒரு விஷயத்தையும் நம்மளை வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் ஸ்பூன் ஃபீட்னா எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஏபிசிடியே நம்ம கற்றுக்கிட்டு அது எக்ஸாம்ஸாக எல்கேஜியில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர்டில் எழுதி போட்டு நம்மளுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து நம்ம கையை பிடிச்சி இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி தருவோம். ஏ வந்து இப்படி தான் போடணும், ஆ வந்து இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதை தான் நான் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாக்ட் திங்கையும், அதாவது நம்ம நெக்ஸ்ட் இதை தான் பண்ணணும், நெக்ஸ்ட் இதை தான் பண்ணணும், நெக்ஸ்ட் இதை பண்ணணுன்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு டீச்சர்ஸ் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்பூன் ஃபீட்னு வந்து நார்மலாக சொல்லுவாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுக்கும் நம்ம வயல் நம்ம க்ரோ ஆக இந்த ஸ்பூன் ஃபீடிங்கிறது வந்து நம்மளுக்கு கம்மியாகிட்டே வரும். பிகாஸ் நம்ம வந்து மெச்சூரிட்டியாக இருக்க மாட்டோம் இனிஷியல் பீரியடில். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ தட் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பேசிக்லேருந்து நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம மெச்சூர் ஆக நம்மளுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்பூன் ஃபீடிங்னஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, நம்ம ஸ்கூல் மட்டுமே எடுத்துக்கிறாம நம்ம வீட்லையா இருக்கட்டும், நம்ம வந்து வீட்டில் கூட நம்ம வந்து சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்ம அம்மா அப்பா சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. ஸோ லைக் நம்மளுக்கு ஏஜ் ஆக நம்மளுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சில விஷயத்தில் அவங்க வந்து கேர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நாட் இன் த சென்ஸ் அவங்களுக்கு நம்ம மேலே பாசம் இல்லை அப்படின்னு இல்லை. பட் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு, இதை வந்து இவனே பார்த்துக்குறோம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெச்சூரிட்டி வந்ததுனால அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ அப்படிதான் நம்மளோட ப்ராசஸே வந்து எவல்யூஷனே இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப நான் ஏன் இந்த செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒன்ஸ் நம்மளை வந்து ஃப்ரீயாக விட நம்மளுக்கு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன், அதாவது இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ இந்த
சோஷியல் மீடியா எவல்யூஷன் ஆன ஜென்ரேஷன் கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம தான், என்னையும் சேர்த்துக்கிறேன் அதில். ஸோ இந்த ஜென்ரேஷனில் வந்து அந்த செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டின்றது பெருசாக வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளை சுற்றி வந்து இந்த சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஷார்ட்ஸ் யூடியூப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட டைம் தான் அவங்களுக்கு மணி. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பிளாட்ஃபார்மில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு மணி. ஸோ அஃப்கோர்ஸ் அப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்மளுமே அந்த பிளாட்ஃபார்ம்ஸுக்கு அடிக்ட் ஆயிடுறோம். அவங்க செட் பண்ணியிருக்க அந்த அல்காரிதமுக்கு அடிக்ட் ஆகி நம்மளும் அவங்களோட பிளாட்ஃபார்மில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கோல்ஸ் என்னன்றதை மறந்துட்டு. ஸோ அதனால தான் நான் செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு எவ்வளோ ரொம்ப முக்கியம், அவங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்ல வரேன். இனிஷியல் பீரியடில் நம்ம அந்த செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிங் அண்ட் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறத நான் முக்கியமாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் நம்மளோட தாட்ஸை வந்து நம்ம ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதும்போது அதுவுமே வந்து நம்மளோட பிரெயின் வந்து ஒரு சிக்னலாக தான் போகும். ஓகே, இவன் வந்து இதில் வந்து ரொம்ப அப்சஸ்டாக இருக்கான், அதனால தான் இதை பற்றி நம்ம பேசுகிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறான், அடிக்கடி இதை பற்றி திங்க் பண்ணுறான், இதை பற்றி ரைட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல்ஸாக போகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த பாசிட்டிவ் சிக்னல்ஸாக உள்ளே அனுப்புகிறோமோ அந்தளவுக்கான இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு விஷயத்த பண்ணால் அது அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து யூனிவர்ஸ்லாம் கிடையாது, நம்மளோட பிரெயினோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம பார்க்குறோமோ, தெரிஞ்சுக்கிறோமோ, அதை பற்றி நம்ம திங்க் பண்ணுறோமோ, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட சின்ன டாக்டிக்ஸ் தான். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கோல் செட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த கோல் வந்து நம்ம இன்னைக்கு காலையில் அது எவ்வளோ பெர்சன்டேஜ் முடித்தேன், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கோலை வச்சுருக்கேன், இந்த கோலுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் என்டையர் டேல இந்த கோலுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஒர்க் பண்ணேன், அதாவது நம்ம ஒர்க் பண்ணலைன்னா எதனால நான் ஒர்க் பண்ணலை, எது வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு டெய்லி வந்து ஜேர்னல் பண்ணணும். ஆர் எல்ஸ் நான் வந்து இந்த மாதிரி நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆர் கான்டென்ட் கிரியேஷன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஃபோன் பண்ணி ஆர் எல்ஸ் நீங்கள் ரியல் பர்சனில் நம்ம சொல்லும்போது நம்ம பிரெயினுக்கும் அதுவுமே ஒரு சிக்னல். நம்ம அதை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி ரைட் பண்ணுறோம், இந்த மாதிரி திங்க் பண்ணுறோம் அப்படின்ற போது ஒவ்வொரு விஷயமே நம்மளோட பிரெயினுக்கும் சிக்னல். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நான் பேசலாம், நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன். வீடியோஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு நான் டெய்லி வந்து இந்த மாதிரி இதுதான் என்னோட கோல், இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு நான் இந்த அளவுக்கு செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்றப்ப இதுவுமே வந்து பிரெயினுக்கு ஒரு சிக்னலாக போகும். ஸோ இப்படியும் நீங்கள் வேணால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு தான் நம்மளோட செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டியை ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் முக்கியமாக இந்த வீடியோஸில் சொல்லணும்னு நினச்சேன். என் பேர் ஜெயந்த், நான் என்னோட லைஃப்பை வந்து அப்கிரேட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ see you in another video. Thanks for watching. Bye.